நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருமுறை கண்ட புராணம். தில்லைமா நகரில் நடமாடும் திருச்சிற்றம்பல நாதனை எல்லா காலமும் போற்றி துதித்து வரும் மறையவர் குலத்தில் பிறந்து சந்தான குரவர்களில் ஒருவராகத் திகழும் முள்செடிக்கு மோட்சம் கொடுத்தவரும் இறைவன் கேட்டதற்கு இணங்க பொருளாம் பொருளேது போதேது கண்ணே திருளாம் வெளியே திறவேது அருளாளா நீ புறவா வையமெல்லாம் நீயறிய கட்டினேன் கோபுர வாசற்கொடி என்னும் கொடிக்கவியை பாடியவரும் சைவத்திற்காக பல நற்காரியங்களை செய்தவருமான உமாபதி சிவாச்சாரியார் அருளிச் செய்த திருமுறை கண்ட புராணத்தை நாம் காண உள்ளோம். இந்த உலகமானது வேதங்கள் சொல்வதற்கிணங்க நடமாடிக்கொண்டிருக்கிறது. வேத நியமங்கள் படியே அனைத்தும் நடந்து வருகிறது. அவ்வாறு இருக்க இறைவனை எவ்வாறு அடைய வேண்டும்? வேதங்களையும் உபதேசங்களையும் ஆகமங்களையும் கற்றுதான் முறையான விரதம், பூஜை முறைகள், புனஸ்காரங்கள் செய்துதான் இறைவனை அடைய வேண்டுமா என அனைவரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது அப்படி அல்ல. இறைவன் மிகவும் எளிமையானவர், எளியவர்களுக்கானவர். அவர் வேதத்திற்கும் மந்திரத்திற்கும் மட்டும் உரியவர் அல்ல, அன்புக்குரியவர் என்பதை எடுத்து கூறியவர்களுள் 3 பேர் ஆளுடைப்பிள்ளை, வாகீசர், வன்தொண்டர் எனும் இந்த மூவரும் தான் முதலில் இறைவனை அன்பால் அழைத்து இறைவனின் தத்துவத்தையும் இறைவனின் கருணை வடிவத்தையும் லோகம் அறியும் பொருட்டு செய்தவர்கள். இவர்கள் மூவரின் சரணாகதி என்பது ஒன்றுதான். இறைவனை அடையும் மார்க்கம் என்பதை ஒவ்வொரு க்ஷணமும் நிரூபித்து காட்டிக்கொண்டே இருந்தார்கள். அப்படி அந்த மூவரின் பக்தியையும் இறைவனின் தன்மையையும் எடுத்து காட்டும் வகையில் அமைந்த அவர்களின் பாடல்கள் பொதுவாக இறைவனை அனுபவித்தே தனது பாடல்களை கூறியுள்ளார்கள். அதிலும் குறிப்பாக ஞானசம்பந்தர் தேவாரத்தில் அனைத்து பதிகங்களிலும் இறைவன் அருள் நிச்சயமானது, பரிபூரணமானது, இதற்கு நான் சாட்சி என்று ஞானசம்பந்த பெருமாள் பாடி கொடுத்துள்ளார். பிறகு வாகீசர் எம்பெருமான் எப்போதும் எமக்கு துணையாக இருப்பார் என்று சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று எம்பெருமானை பாடி பரவியுள்ளார். இறைவன் இருக்க கவலை எதற்கு? பரிபூரணமான பரம்பொருளானது இருக்கிறது. அது எக்காரணத்திலும் நம்மை கைவிடாது. சரணாகதியை விட ஓர் முக்தி பாதை எதுவும் இல்லை என்று ஆணித்தனமாக கூறியுள்ளார். பிறகு நம்பி ஆரூரர் இறைவன் அன்புக்கு எளியவர், அவர் உரிமையாக நம்மிடத்தில் இருப்பவர், அவரிடம் கேட்பதற்கும் வருந்துவதற்கும் திட்டுவதற்கும் அழுவதற்கும் சிரிப்பதற்கும் அனைத்திற்கும் உரிமை உண்டு. அவன் தாயை விட மேலான ஒரு தெய்வம். அவனை விட்டால் நமக்கு வேறு எந்த துணையும் இல்லை. இந்த உலகத்தில் மிஞ்சி இருப்பதும் எப்போதும் இருப்பதும் நிலையாக இருப்பதும் நீதி மாறாமல் இருப்பதும் புதியதாய் இருப்பதும் பழமையாக இருப்பதும் நன்மையாகவும் தீமையாகவும் இருப்பதும் என்று எது ஒன்று உள்ளதோ அதுதான் இறைவன். யார் ஒருவர் ஆதியிலிருந்து இருக்கிறார்களோ அது அவன் ஒருவனே. அவன் ஒருவனே அனைத்தும் என்று பரமனை பாடியுள்ளார் சுந்தரமூர்த்தி நாயனார். இவ்வாறு பரமனின் தன்மைகளை பரமன் எளியவர்க்கு எளியவன். அவன் படிக்காசு கொடுத்ததையும் பொற்கொடி கொடுத்ததையும் கண் கொடுத்ததையும் தூது சென்றதையும் பூதகணத்தை அனுப்பி சின்னத்தை பொறித்ததையும் கைலாயத்தை பெயர்த்து எடுத்து வந்ததையும் அவன் செய்த அனைத்து அன்பு விளையாட்டையும் அவனது அன்பு கருணையையும் எடுத்து கூறும் வகையில் இருப்பது மூவர் தேவாரம். மூவர் தேவாரங்களுள் முதல் 3 ஞானசம்பந்த பெருமான் அருளியது. அவர் பாடிய 40,000த்திற்கும் மேலான பதிகங்களில் நமக்கு கிடைத்தது 4169 பாடல்கள் மட்டுமே. பிறகு அப்பர் சுவாமிகளின் பாடல்களில் 3065 பாடல்களும் சுந்தரர் தேவாரத்தில்
1026 பாடல்கள் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளது. மொத்தமாக மூவர் பாடிய பாடல்கள் 8260 பாடல்கள் மட்டும். இவை அம்பலவான பெருமானின் பேரருளால் நமக்கு கிடைக்கப்பெற்றது. இந்த பதிகங்கள் எவ்வாறு நமக்கு கிடைக்கப்பெற்றது? இதை எவ்வாறு எடுத்தார்கள்? ஒப்பற்ற இப்பதிகங்களை எவ்வாறு கண்டுபிடித்தார்கள்? இறைவன் நடத்திய திருவிளையாடல் என்ன என்பதை நாம் விரிவாக காண்போம். தேவாரம் என்ற பெயருக்கு பொருள் விளக்கமாக, தே என்பது தெய்வத்தையும், ஆரம் என்பது தெய்வத்திற்கு சாற்றப்படும் மாலையையும் குறிக்கிறது. இந்த தேவாரத்திற்கு மற்றொரு விளக்கமாக, தே என்பது இறைவனையும், ஆரம் என்பது அன்பையும் குறிக்கிறது. இறைவன் மீது வைத்த அன்பை பற்றிய பாடல் என்பதை குறிக்கும் சொல் தேவாரம். இவ்வாறு இந்த ஒப்பற்ற பதிகங்களை எவ்வாறு எடுத்தார்கள் என்பதை நாம் காண்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் திருப்புகழ் அடிமை சேனலுடன். தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. திருச்சிற்றம்பலம்.